அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 25/5/2024 6 மணி ஷோக்கான இன்றைக்கான ரிசல்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 413. நம்ம ஏ போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், 1ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஏபி போர்டில் 4-1 ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா 6 மணி ஷோவில். ஆல் போர்டில் பார்த்தோம்னா 4-1 ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. இன்றைக்கி 6 மணி ஷோவில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 8 மணி ஷோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 1-6-6. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், 6ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு. இன்றைக்கி 6ஆம் நம்பர் 2 டைம் வந்திருக்கு, அதாவது 2 டைம் பாஸ் ஆகிருக்கு நண்பா. இன்றைக்கி 6 மணி ஷோலையும் 8 மணி ஷோலையும் 2 நம்பர் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது டியர் 1 மணி ஷோக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 26/5/2024 நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் உள்ளன்னு பார்த்தோம்னா, ஏ போர்டில் பார்த்தோம்னா 0, பி போர்டில் 6ஆம் நம்பர், சி போர்டில் 2ஆம் நம்பர், ஆல் போர்டில் பார்த்தோம்னா 0-6-2. அதாவது சி போர்டில் 2ஆம் நம்பர் பார்த்தோம், 9ஆம் நம்பர் உள்ள நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் எப்படி போடலன்னு பார்த்தோம்னா 0-6-2, 0-6-9. இதுவே நீங்கள் அப்படியே பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னா எப்படி போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா 2-6-0-9-6-0 எப்படி போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 12 வகையான காம்பினேஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஏபிபிசி ஏசியில் போட்டிங்கன்னா 0-6 ஏபி போர்டில், பிசி போர்டில் 6-2-6-9, ஏசி போர்டில் 0-2-0-9. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோவில் இன்றைக்கி நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 1-9-5. அடுத்து ஆல் போர்டில் பார்த்தோம்னா 1-9-5. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1ஆம் நம்பர் இப்போ தான் 2ஆம் நம்பர் வரலாம் நண்பா. 295 இல்லைன்னா 195 இந்த மாதிரி வரலாம் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னா 295, 195, 591, அடுத்தது பார்த்தீங்கன்னா 592 இந்த மாதிரி எப்படி போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டாலுமே ஒரு 12 வகையான காம்பினேஷன் கிடைக்கும் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் ஏபிபிசி ஏசியில் போட்டிங்கன்னா ஏபி போர்டில் 19, பிசி போர்டில் பார்த்தோம்னா 95, ஏசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 15. இதுவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா 2-9 ஏபி போர்டில், ஏசி போர்டில் பார்த்தோம்னா 2-5 இந்த மாதிரி வரலாம் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது பார்த்தோம்னா 8 மணி ஷோவில் நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 6-3-8. அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் 6-3-8. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் வரலாம் நண்பா. 6-3-1 இல்லைன்னா 6-3-8. இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா 6-3-1, 6-3-8, 8-3-6, அடுத்தது 3-6-8 இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 12 வகையான காம்பினேஷன் கிடைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசி ஏசியில் போட்டிங்கன்னா 6-3, அதே மாதிரி பிசியில் பார்த்தோம்னா 3-8, 3-1, ஏசி போர்டில் பார்த்தோம்னா 6-1, 6-8 இந்த மாதிரி ஏசி போர்டில் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய ஒரு குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு நம்ம வின்னிங் கொடுத்துட்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா.